வணக்கம். ஒரு பக்கத்துல பார்த்தா கொஞ்சம் மிளகா அரைக்கிறாங்க. ஒரு பக்கத்துல பார்த்தா சிலம்ப தூக்கிட்டு வராங்க. ஒரு அம்மா என்ன சொல்றாங்க, எங்களுக்கு பட்டு புடவையோட வந்து போராட்டத்துல கலந்துக்கிட்டு எங்களுக்கு 1000 ரூபாய்லாம் வேண்டாம், பாதுகாப்பு தான் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மிகப்பெரிய நாடகத்தை இவர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கறத நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம். திமுக ஆளுகின்ற இந்த அரசு, திமுக ஆளுகின்ற தமிழ்நாட்டில் பெண்கள் மிக பாதுகாப்பாக இருக்கிறார்கள்னு இன்னைக்கு ஒரு கல்லூரியில் இருக்கின்ற மாணவர்கள் மாணவிகள் வெளியே வந்து மிகப்பெரிய பேரணியை நடத்தி சொல்லி இருக்கிறார்கள். இந்த பக்கம் பார்த்தா பிஜேபியில இருக்கிற பெண்கள்லாம் இப்படியான ஒரு நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு நீதிமன்றமே ஒரு மிகப்பெரிய குட்டு வச்சிருக்கு, ஒரு டைரக்ஷன் கொடுத்துருக்கு. அதுல என்ன தெரியுமா அவங்க சொல்றாங்க, இந்த விவகாரத்தை நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துள்ளது. இந்த விவகாரத்தை அனைவரும் அரசியலாக்கி வருகிறார்கள். இந்த விவகாரம் போராட்டம் நடத்துவதற்கான ஏற்புடையது அல்ல, வெறும் விளம்பரத்திற்காக இந்த போராட்டத்தை ஏற்பாடு செய்துள்ளீர்கள் அப்படின்னு நீதிமன்றம் ஒரு டைரக்ஷனை கொடுத்தாச்சு. அப்படிங்கும்போது இப்போது இவர்கள் எல்லாரும் போராடுவதாக ஒரு நாடகத்தை நடத்திட்டு இருக்காங்கல்ல, அப்படின்னா இவங்க நீதிமன்ற டைரக்ஷனுக்கு எதிராக நடந்து கொள்கிறார்கள் அப்படின்னு தானே அர்த்தமாகுது. நீதிமன்றம் இதை சென்சேஷனலைஸ் பண்ணாதீங்க, பரபரப்பாக்காதீங்க, அந்த பெண்ணோட நிம்மதி மிக முக்கியம், அப்படியாக ஒரு வேர்டிக்டை கொடுத்துருக்குங்கும் போது, ஒரு டைரக்ஷனை கொடுத்துருக்கும் போது, இவர்கள் மீண்டும் மீண்டும் மீடியா அட்டென்ஷனுக்காக ஹெட்லைன் ஹாகிங் என்று சொல்லப்படக்கூடிய அளவில் தலைப்புச் செய்தியில் தாங்கள் வந்தாக வேண்டும், காட்சி ஊடகங்களில் தாங்கள் தெரிந்தாக வேண்டும் என்பதற்காக இப்படியான ஒரு விளம்பர போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதுல எங்க தமிழ்நாடு அரசு தவறு செய்திருக்கிறது? எங்கேயுமே தவறு செய்யலையே. யோசிச்சு பாருங்க. அந்த குற்றவாளியை 5 மணி நேரத்திற்குள் கண்டுபிடித்தாயிற்று, அவரை ரிமாண்டில் எடுத்தாச்சு. அப்புறம் நீதிமன்றம் சொன்னதை போல் 3 உயர் பெண் அதிகாரிகளை கொண்ட குழுவை விசாரணை குழுவை அமைத்து விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. விசாரணை நடப்பதற்கு கொஞ்சம் காலம் கொடுங்கள். அதுதான், அதுக்கு முன்னாடி நீங்களே தீர்ப்பு எழுதிட்டா எப்படி? அது ரொம்ப தவறான விஷயம் இல்ல. சமூகத்தில் இருக்கின்ற எல்லோரும் தீர்ப்பை எழுதி கொண்டிருந்தால் அது எப்படி நியாயமாகும்? அந்த பெண்ணுக்கான நீதி எப்படி கிடைக்கும்? இப்போது தெருவில் இறங்கி சிலம்பை தூக்கி கொண்டு போராடுகின்ற இந்த பிஜேபி பெண்கள், அல்லது மிளகாய் அரைத்து கொண்டிருக்கின்ற இந்த பிஜேபி பெண்கள், அல்லது சௌமியா அன்புமணி போன்ற அந்த பாமகவில் இருக்கின்ற பெண்கள் எல்லோரும், நாங்கள் எதையுமே நியாயப்படுத்தவில்லை. ஆனால் இந்த பெண்கள் எல்லோரும் இதற்கு முன்பாக ஒன்றிய அரசாங்கத்தில் நடந்த, ஒன்றிய அரசு ஆளுகின்ற பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்களில் நடந்த பெண்களுக்கான துன்பங்கள், துயரங்கள், வலிகள், வேதனைகள், பாலியல் வன்புணர்வுகள், வன்முறைகள், இது எல்லாம் நடந்த போது வாயை 100 டன் பிளாஸ்டிக் போட்டு ஒட்டிட்டு இருந்தாங்களா, அல்லது தூங்கிட்டு இருந்தாங்களா? கும்பகர்ண தூக்கம் மாதிரி இவங்க எல்லாம் தூங்கிட்டு இருந்தாங்களா? அல்லது கூட்டணி தர்மம் என்று சொல்லி கொண்டு மோடி அரசாங்கம் என்ன செய்தாலும் நாங்கள் அதை கேள்வி கேட்க மாட்டோம் அப்படின்னு உட்கார்ந்துருந்தாங்களா? என்ன நடத்துனாங்க இவங்க எல்லாரும்? அதுவும் தேசிய மகளிர் ஆணையத்தின் தலைவி, உறுப்பினர் என்று எல்லா பதவிகளையும் பொறுப்புகளையும் வைத்துக் கொண்டிருக்கின்ற பெண்கள் கூட தேர்ந்தெடுத்து செலக்டிவ் அம்னீஷியா மாதிரி பிஜேபி ஆளாத மாநிலங்களில் ஒரு பிரச்சனையா கடுக பூதாகாரமாக்கு, பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்களில் ஒரு பிரச்சனையா மலையை கூட நீ சின்ன மண்ணுருண்டையா மாத்தி காட்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நடவடிக்கையில் தான் ஈடுபடுகிறார்கள். இப்போது இன்றைக்கு குஷ்பு போன்றவர்கள் இந்த போராட்டம் செய்வது என்பது நீதிமன்றத்துக்கு எதிரானது. அப்போ நீதிக்கு நாங்கள் தலை வணங்க மாட்டோம். சட்டம் என்னங்க ஒரு டேஷ் அப்படின்னு சொல்றாங்களா அவங்க? எப்படிப்பட்ட ஒரு தவறான முன்னுதாரணத்தை அவர்கள் இந்த சமூகத்தில் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். நேற்று தான் சொன்னாங்க, பிஜேபி கூட்டங்களுக்கு என்னை கூப்பிடுறதே இல்லை அப்படின்னு. எனவே இன்றைக்கு வாய்ப்பு கிடைத்தவுடன் அந்த அம்மா அதை மேக்சிமம் பயன்படுத்திக்கிறாங்களா? அப்போ கொஞ்சம் கூட அக்கறை இல்லையா? அந்த முகம் தெரியாத அந்த பெண், பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கு சுற்றிலும் நடக்கின்ற இத்தனை பிரச்சனைகளும் மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுக்கும், ஒரு பயத்தை கொடுக்கும், ஒரு அச்சத்தை கொடுக்கும், ஒரு வேதனையை கொடுக்கும். அவங்களுடைய பெற்றோர்களும் எவ்வளவு ஆதரவாக இருக்கிறார்கள் அந்த பெண்ணுக்கு, அவர்கள் கூட கொஞ்சம் கடிந்து கொள்வதற்கு வாய்ப்பு வருமா இல்லையா? அந்த பெண்ணின் பார்வையில் எல்லோரும் கொஞ்சம் அமைதியாக இருங்கள் என்றுதானே தமிழ்நாடு அரசு சொல்லி கொண்டிருக்கிறது. விசாரணைக்கு எங்கேயுமே தடை செய்யவில்லை தமிழ்நாடு அரசு. அப்புறம் தமிழ்நாட்டு அரசுக்கு எதிராக போராட்டம்னா நீங்க எப்படி, என்ன நியாயம் அதுல இருக்கு? நீங்கள் போராடுவதென்றால் மணிப்பூரில் இன்னமும் நீதி கிடைக்காத, இன்னமும் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படாத, இன்னமும் அந்த வன்முறைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கொடுக்காத அந்த முதல்வர், அந்த பிரேன் சிங் நேற்று தான் மன்னிப்பு கேட்டிருக்கிறார். நடந்து முடிஞ்சு இத்தனை வருஷம் கழிச்சு இந்த சம்பவங்களுக்காக மன்னிப்பு கேட்கிறேன் என்றால்
நிர்வாணமாக இழுத்து வரப்பட்ட அந்த பெண்ணுக்கான கண்ணியம், அவளுக்கான வலி, அவளுக்கான வேதனை அத்தனை பேரும் ஊரே கண் சிமிட்டாமல் பார்த்ததே. அதுக்கெல்லாம் தீர்வு இந்த மன்னிப்பு ஆயிடுமா? இல்ல உள்துறை அமைச்சகம் தான் இதுக்கு மன்னிப்பு கேட்குமா? இல்ல பிரதமர் தான் மன்னிப்பு கேட்கிறாரா? எதுவுமே நடக்கலையே. அப்படிங்கும்போது நீங்கள் அதற்காக ஏன் குரல் கொடுக்கவே இல்லை? இங்க எங்கேயுமே தமிழக அரசு தடை செய்யவே இல்லையே, எதையுமே தடை செய்யலை. விசாரணையை தடை செய்யவில்லை, அந்த குற்றவாளியை கண்டுபிடிப்பதில் தடை செய்யவில்லை, எதையுமே தடை செய்யவில்லை. காவல்துறை ஆணையர் அதற்கு முதலாக வந்து தெளிவான விளக்கத்தை கொடுத்து விட்டார். எஃப்ஐஆர் லீக்னு அந்த பஞ்சு கைத்தால் அடிச்சுக்கிட்ட அந்த தலைவர் வேற சொல்லிட்டே இருந்தார். தமிழ்நாடு அரசு செய்து விட்டது, அந்த பெண்ணின் பெருமைக்கு 7 ஜென்மத்துக்கும் பங்கம் வந்து விட்டது அப்படின்னாரு. அப்புறம் பார்த்தா நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர்ல இருந்து அந்த இயக்குனர் இது ஒரு டெக்னிக்கல் கிளிச், ஐபிசியிலிருந்து பிஎன்எஸ்க்கு மாறும்போது இந்த மாதிரி லாக்கிங் சிஸ்டம் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறார். இதுதான் காரணம், தமிழ்நாடு அரசுக்கு இதில் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்று சொல்கிறார் என்றால், நம்முடைய உள்துறை அமைச்சர் அவருடைய கொள்கையினால் தான் இந்த மாறுதல் நடந்தது அப்படின்னா அவரை நீங்கள் குற்றம் சாட்டுவீர்களா? அதுதான் இப்போ ஒரே கேள்வி. வழியாக காலங்காலமாக இருந்த ஐபிசியை மாற்றி பிஎன்எஸ்க்கு மாற்றினதுனால ஏற்பட்ட ஒரு தொழில்நுட்ப கோளாறு. அப்போ இந்த பிஎன்எஸ் தேவையில்லை அப்படின்னு தான் நீதிபதிகள், வழக்கறிஞர்கள் எல்லாருமே சொன்னாங்க. இப்போ இந்த கிளிட்சால ஒரு பெண்ணின் வாழ்க்கை இவ்வளவு தூரம் சமூகத்தில் அலசப்படுகிறது, பேசப்படுகிறது என்ற நிலைக்கு வந்திருக்கிறது என்றால் இது மிகவும் வருத்தத்துக்குரியது. நிச்சயமாக போராட்டம் செய்கிறோம் என்று அத்தனை கேமராக்களையும் அத்தனை ஊடகவியலாளர்களையும் தங்கள் பக்கம் திருப்புவதே இவர்களுக்கு வேலையாக இருக்கிறது. அதைத்தான் நீதிமன்றம் சொல்கிறது. நீங்கள் விளம்பரத்துக்காக போராடுகிறீர்கள், பொலிட்டிக்கல் மைலேஜ் தவிர இதில் வேற எந்த விதமான லாபமும் இவர்களுக்கு இல்லை. எல்லாம் ஒரே லாபம், பொலிட்டிக்கல் மைலேஜ். நாங்கள் பெண்களுக்காக குரல் கொடுப்பவர்கள் என்கின்ற அந்த ஒரு பெருமை இவர்களுக்கு வந்து சேர வேண்டும் என்பதான ஒரு நோக்கத்தில் இவர்கள் திரும்ப திரும்ப நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள்னு நீதிமன்றமே சொல்லுது. நீதிமன்றம் சொல்லும்போது அதுதானே உச்சபட்ச தீர்ப்பாக இருக்க முடியும். அப்படி என்றால் இவர்கள் எல்லோருமே நீதிமன்றத்துக்கு எதிராக இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் மிக முக்கியம். அமைதியாக இருக்க வேண்டும். விசாரணை சென்று கொண்டிருக்கிறது. அதை திசை திருப்புவது மாதிரி இவர்கள் மீடியா அட்டென்ஷனை தங்கள் பக்கம் திருப்பி கொண்டிருக்கிறார்கள். இதன் மூலம் அந்த பெண்ணுக்கும் அழுத்தம் அதிகமாகும் என்பதை அந்த பெண்ணின் பார்வையிலிருந்து ஏன் பார்க்கவில்லை இவர்கள் அத்தனை பேரும் என்பதுதான் பொதுமக்கள் கேட்கின்ற ஒரு கேள்வியாக இருக்கிறது. அது தவிர சௌமியா அன்புமணி என்ற பாமகவை சேர்ந்த அந்த மகளிர் அவங்க சொல்றாங்க, 1000 ரூபாயை விட எங்களுக்கு பாதுகாப்பு தான் முக்கியம் அப்படின்னு. மரங்களை வெட்டி சாலைகளை சேதப்படுத்திய ஒரு கட்சியை சேர்ந்த ஒரு நபர் இப்படி சொல்லுவது என்பது பட்டுப்புடவை தவிர வேறு எதையும் கட்டத் தெரியாத இந்த மாதிரியான பணக்கார பெண்மணிகள், செல்வந்தர் வீட்டு பெண்மணிகள் எல்லாம் இப்போது இந்த மாதிரி பேசுவது என்பது எப்படிப்பட்ட கொச்சைப்படுத்துதலாக இருக்கிறது. நம்முடைய தமிழ்நாட்டு முதல்வர் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகையை கொண்டு வந்தபோது அவர் சொன்னது, இந்த உரிமை தொகை என்பது தினசரி வேலைக்கு போய் சம்பாதித்தே ஆக வேண்டும் என்ற கட்டாயத்தில் இருக்கின்ற அந்த பெண்கள், பிளாட்ஃபாரத்தில் பூ கட்டி விற்கின்ற பெண்கள், வீட்டு வேலைக்கு செல்கின்ற அந்த சகோதரிகள், அதிகாலையில் எழுந்து கடலிலிருந்து பிடித்து வரப்படுகின்ற மீனை வாங்கி மீனை பெற்று விற்று தங்களுடைய குடும்பத்தை காப்பாற்றுகின்ற பெண்கள், தினம் தினம் பாண்டு சுமந்து கட்டட வேலைக்கு செல்கின்ற பெண்கள், இப்படியான எளிமையான பெண்களுக்கு ஒரு ஆசுவாசம் கொடுப்பதற்காகத்தான் இந்த மகளிர் உரிமை தொகை என்று சொன்னார். அது இத்தனை வருடமாக ஓராண்டை கடந்து மிகச்சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது என்றால் அந்த திட்டத்தை கொச்சைப்படுத்துகிறார் சௌமியா அன்புமணி. இவருடைய கட்சியை சேர்ந்த பெண்களும் கூட இந்த 1000 ரூபாய் உரிமை தொகையை பெற்றுக்கொண்டுதான் இருப்பார்கள். அப்படிப்பட்ட பெண்களை இவர்களுக்கு தெரியாது. அந்த ஏழை எளிய தினசரி உழைக்கின்ற, வியர்வை சொட்ட சொட்ட வீட்டுக்கு வந்து கஞ்சி காய்ச்சி கொடுக்கின்ற அந்த பெண்களை இவர்களுக்கு தெரியாது. எந்த வலியும் வேதனையும் இல்லாமல் ஒரு செல்வ சீமாட்டியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சௌமியா அன்புமணி நிச்சயமாக இந்த கருத்தை திரும்ப பெற வேண்டும். இது மிக மிக கண்டனத்துக்குரிய ஒரு கருத்து. அப்படி என்றால் கொச்சைப்படுத்துகிறார் என்றுதான் அந்த எளிய பெண்கள் சொல்கிறார்கள். எனவே இன்றைக்கு இவர்கள் நடத்துகின்ற இந்த போராட்டம் என்கின்ற நாடகத்துக்கு மீண்டும் நீதிமன்றம் முன்வந்து இந்த மாதிரி போராடாதீர்கள், இந்த விஷயத்துக்காக இனி யாரும் தெருவில் இறங்கி போராடக்கூடாது என்பதாக ஒரு டைரக்ஷனை கொடுத்தால் நிச்சயமாக அது அந்த முகம் தெரியாத மகளின் மாண்பை, அவளுடைய உறுதியை, அவளுடைய நம்பிக்கையை காப்பாற்றுவதாக இருக்கும்.
நீதிமன்றம் செய்யும் என்று நம்பலாம். அதுவரைக்கும் இந்த நாடக போராட்டம் செய்து கொண்டிருக்கின்ற இவர்களை பார்த்து பொதுமக்கள் ஒதுக்கிவிட வேண்டும் என்பதுதான் நம்முடைய வேண்டுகோளாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.